ஃபோட்டோ பார்க்குறியா பண்ணார். நான் வேண்டாம் நேரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீன்னு சொல்லியிருந்தியாமே பொண்ணோட ஃபோட்டோலாம் பார்க்க மாட்டேன், நேரில் பார்க்குறேன்னு. அதனால தான் நானும் அப்படி சொன்னேன். ஆனால் வாழ்க்கையில் என்ன நீயும் ஒன்று நானும் கடைசி வரைக்கும் நேரில் பார்க்க முடியாமலே போயிடுச்சுல்ல. எதிர்பார்க்கவே இல்லைடா. கண்டிப்பாக கொள்ளுவேன், அது நடந்தே தீரும். உன் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் நிச்சயம் இந்த சவத்தில் ஜெயிப்பேன். உன் உயிர் ஒரு வகையில் எனக்காகத்தான் போயிருக்கு, என்னை மன்னிச்சிரு. ஒன்று மட்டும் உண்மை, அந்த பாவிங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி தான் தேடி கண்டுபிடிச்சி சத்தியமாக கொள்ளுவேன். இது ஓகே. இன்னும் பஸ்ஸை காணும். பேசாமல் வீட்டுக்கே திரும்பி போயிடுவோமா? அந்த பொண்ணோட கதையை கேட்டதுக்கப்புறம் என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல, சாப்பிட பிடிக்கல, தூக்கம் சரியாக இல்லை, மனசு ரொம்பவே சங்கடத்தில் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணோட சாவுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படி என்னதான் சொல்லுது, செத்து பொண்ணுங்க அந்த பிள்ளையா? அடப்பா மக்கா, ஏன் அதாம்ல, அது ஆவியாக இருந்தாலும் வாங்கலே இருந்திருக்கு, இது எம்பிட்டு ஆசைப்பட்டுருக்கும் பாவம். அதான் மாப்பிள்ள சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நானும் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். ஆனால் கடைசியாக பாவம் அந்த பொண்ணு தான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. நேற்று அது சொன்னதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. நான் எப்போவுமே பெருசாக விதிலாம் நம்புறதில்லை. பார், வாழ்க்கை எவ்வளோ பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. சரி வை, கூப்பிட்றேன். அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு அதான் அல்பாயுசில் போயிட்டான்னு என் குடும்பத்துலேருந்து கூட சில பேர் அந்த சாவுக்கு கூட என்னை போக விடலை. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட முகத்தை என்னால் பார்க்கவே முடியல.
விபத்தில் இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணத்தில் பெரிய இஷ்டம் இல்லாமல் போச்சு. வீட்டில் அதை பற்றி பேசும்போதெல்லாம் தட்டி கழிச்சிட்டேன். அப்படியே 4 வருஷம் ஓடி போச்சு. என்னமோ தெரில, கல்யாணத்தை பற்றின எந்த சந்தோஷமும் எனக்கு வரலை. ஒருவேளை திட்டம் போட்டபடி நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணியிருந்தா இன்றைக்கி நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்திருப்போம். அந்த வாழ்க்கையை யாரோ 3 பேர் அழிச்சிட்டானுங்க. அந்த 3 பேர் யார், எங்கே இருக்கானுங்க, என்னங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க